நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு கத்தரிக்கோல் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. மதுரையில் ஒரு பெண்ணுக்கு வயிற்று பகுதியில் எடுக்கப்பட்ட ஸ்கேனில் ஒரு கத்தரிக்கோல் இருக்கிறது தெரிய வந்தது. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்த சமயத்தில் இந்த கத்தரிக்கோலை உள்ளே வச்சுட்டு தச்சுட்டாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் நினச்சாங்க. பட் அந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கும் இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கும் இடையிலான காலகட்டம் அப்படிங்கிறது 11 வருஷம். தொடர் வயிற்று வலி காரணமா ஸ்கேன் எடுத்தப்ப அதுல பதிவாகி இருக்கு ஒரு கத்தரிக்கோல். எடுக்கப்பட்ட அத்தனை ஸ்கேன் படங்கள்லயும் தெள்ள தெளிவா பதிவாகி இருக்கு அந்த கத்தரிக்கோல் உருவம். தன்னோட அம்மா வயிற்றுக்குள்ள கத்தரிக்கோல் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில இருக்காரு அசோக். நாங்கள் ஆக்சுவலாக சிடி ஸ்கேன் எடுக்கும்போது அந்த கத்திரிக்கோலை பார்த்த உடனே நாங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். ஈவன் அந்த சிடி ஸ்கேன் எடுத்த டாக்டர் கூட ஷாக் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களை அதுலேருந்து மீளதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஈவன் அந்த ஸ்கேனை பார்த்த பிறகு தூங்கும் போது கூட எங்கள் கனவுல அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருந்தது. அசோக் கொடைக்கானலை சேர்ந்த இவரோட அம்மா பேரு ரெஜினா மேரி. இவங்களுக்கு கடந்த சில வருஷங்களா அடிக்கடி வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. அப்பப்ப வர வயிற்று வலிக்கு கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்திருக்காங்க. வயிற்று வலி ஏற்படுறப்பெல்லாம் ரெஜினா மேரிக்கு பெயின் கில்லர் மாத்திரைகளை கொடுத்து அடிப்படை மருத்துவ சிகிச்சைகளை செஞ்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்னால மேரி அம்மா உடல் நிலை ரொம்ப மோசமாகி இருக்கு. அதனால வேற ஒரு மருத்துவமனைக்கு தன்னோட தாயை அழைச்சிட்டு போயிருக்காரு அசோக். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப வீங்கி வலி ரொம்ப அதிகமானோன்னா நாங்கள் வத்திரவனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அங்க எடுக்கப்பட்ட ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே படங்கள்ல தான் ரெஜினா மேரி வயிற்றுல கத்திரிக்கோல் இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த ஆப்ரேஷன் நாங்கள் இதுக்கு பண்ணது 2001 ஆஸ்பத்திரியில். அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் எந்தவித ஆப்ரேஷனும் அவங்களுக்கு பண்ணதில்லை இது வரைக்கும். சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க வகுத்துக்குள்ளே ஒரு கத்திரிக்கோலை வச்சு தச்சிருக்காங்க அப்படின்றது. 2001 வயிற்றுக்குள்ள வச்சு தைக்கப்பட்ட கத்திரிக்கோல். சுமார் 11 வருடங்களா வயிற்றுல கத்திரிக்கோலோட வாழ்ந்திருக்காங்க ரெஜினா மேரி. ஹாஸ்பிட்டல் கொடைக்கானல் நாங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற ஆப்ரேஷனை 7லேருந்து 8 டாக்டர்ஸ் வரைக்கும் பண்ணாங்க. ஒரு அனஸ்தீசிஸ்ட் இருந்தார். அது இல்லாமல் அங்கே உள்ள நர்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீம் தான் பண்ணுது. அவ்வளோ பெரிய டீம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. 11 வருஷங்களுக்கு முன்னால வயிற்றுக்குள்ள வச்சு தைக்கப்பட்ட கத்திரிக்கோலை வெளியில எடுக்கிறதுக்காக தான் இப்போ மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ரெஜினா மேரி. தனக்கு என்ன நோய், தன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயமெல்லாம் தெரியாம அறுவை சிகிச்சையை நோக்கி காத்திருக்காங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. ஆப்ரேஷன் இனிமேல் எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில. டாக்டர் இனிமேல் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கத்திரிக்கோல் இருக்குது அப்படின்றது எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான் நாங்களே சொல்லலான் இருக்கோம். அசோக் தன் தாய் ரெஜினா மேரி பாதிப்புக்குள்ளானது சம்பந்தமா கொடைக்கானல்ல உள்ள தனியார் மருத்துவமனை மேல கொடுத்த புகார் அடிப்படையில எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் இப்போ கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஆப்ரேட் பண்ண டாக்டர், அந்த டாக்டர் டீம், ஹாஸ்பிட்டல் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. தவறான சிகிச்சை அளிச்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனையோட தரப்ப நம்மால அறிய முடியல. ரெஜினா மேரியோட கேஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ல ஒரு முக்கியமான கேஸா பார்க்கப்படுது. காரணம், ஆணித்தரமான ஆதாரம் இருக்கிறதுனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ல இன்னொரு முக்கியமான கேஸாக பார்க்கப்படுவது ருக்மணி என்ற பெண்ணுக்கு வந்த பிரச்சனை பற்றியது.
அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு பதிலாக வேறொரு சிலிண்டரை வச்சதுனால அந்த பெண் கோமா நிலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யாரும் பெரிதாக கண்டுக்கல, கவனிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் கோர்ட்டுக்கெலாம் போய் அதுக்கப்புறம் கோர்ட்டு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட்டே அவங்களுக்கு எல்லா செலவுகளையும் ஏற்று காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அவங்கள சரியான மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்த ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலேயே அவங்க இறந்தும் போயிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் கணேசன். இவரோட மனைவி ருக்மணி. கடந்த 2011 மார்ச் மாதம் ஆசாரி பள்ளங்கிற ஊர்ல உள்ள அரசு மருத்துவமனையில குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அங்க நடந்த தவறான சிகிச்சை காரணமா ருக்மணி கோமா நிலைக்கு போனதா சொல்லப்பட்டுச்சு. இந்த விஷயத்த ஏற்கனவே நம்ம நடந்தது என்ன நிகழ்ச்சியில ஒளிபரப்பியிருந்தோம். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட ருக்மணி கடந்த பிப்ரவரி மாதம் வரை அங்கேயே சிகிச்சை பெற்று வந்தாங்க. ஆனா அரசு மருத்துவமனையில இருந்த ருக்மணியோட உடல்நிலை முன்னேற்றம் அடையாததால தனியார் மருத்துவமனைக்கு மாற்றணும்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடர்ந்திருக்காரு கணேசன். தன் மனைவிக்கு நேர்ந்த அநீதிக்கு எதிரா கோர்ட்டுக்கும் மருத்துவமனைக்குமா பல மாதங்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்காரு கணேசன். 310 நாட்களாக நாகர்கோவிலையும் மதுரையிலையும் இந்த கோர்ட்டு மூலமாட்டு நாங்கள் பட்ட கஷ்டங்களும் எங்கள் பிள்ளைகள் பட்ட கஷ்டமும் அதுக்கு அளவே கிடையாது. வீட்டினுடைய நிலவரம், பிள்ளைகளுடைய தன்மை எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு தாயின் கடமை. அந்த தாய் ஒரு பக்கம் ஆயாச்சு. அந்த தாயை பார்க்கறதுக்கு நான் கணவனாகிய நான் ஒரு பக்கம் இப்படி இருந்து வருஷக்கணக்கில் அலைகிறேன், கஷ்டப்படுவேன். அந்த பிள்ளைகளை அனாதையாட்டு அதுக்கு யார் என்ன சொல்லிக் கொடுப்பா? படிக்கக்கூடிய பிள்ளைகள் பழைய போல படிப்பு வரல. அதே சமயம் அவங்க உடல்நிலைகளும் ரொம்ப பாதிச்சாட்டு. இதை கவனிக்க யாருமே கிடையாது. தன் மனைவி ருக்மணிய அரசு மருத்துவமனையில இருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றணுங்கிற கணேசனோட கோரிக்கையை ஏற்று சில மாதங்களுக்கு முன்னாலதான் தீர்ப்பு வழங்கிச்சு நீதிமன்றம். ருக்மணி தனியார் மருத்துவமனையில இருந்தப்ப எப்படியும் திரும்பி பழைய நிலைக்கு வருவாங்கன்னு கணேசனும் அவரோட பிள்ளைகளும் ஆழமா நம்பியிருந்தாங்க. சுமார் 300 நாட்களுக்கு மேல போராடி கிடைச்ச தீர்ப்பு கணேசனுக்கு சாதகமா வந்திருந்தாலும் கூட ருக்மணியோட உயிரை காப்பாற்ற முடியல. கடந்த மே மாசம் 4ஆம் தேதி மரணமடைஞ்சாங்க ருக்மணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மெடிக்கல் நெக்லிஜென்ஸால ருக்மணி கோமா நிலைக்கு போன உடனேயே சரியான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கி அவருடைய கணவர் பல்வேறு முயற்சிகள்லாம் எடுத்த பிறகு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுனால அந்த கால தாமதத்தினால கூட அவங்க இறந்திருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பற்றி நிறைய விழிப்புணர்வு வந்துட்ட காரணத்தினால ஏதாவது ஒரு தவறு நடந்தால் உடனே அவர் டாக்டர் தான் தப்பு பண்ணாரு, டாக்டர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பலரும் கோபப்படுகிறார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோயாளிகளின் உறவினர்கள் டெக்னிக்கலாக பெரிதாக புரிந்து கொள்ளாமல் எல்லாத்தையுமே மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுது. யாராவது ஒருத்தர் உயிர் இழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய கவலையினாலையும் கோபத்தோடையும் வந்து டாக்டர் இந்த மாதிரி பண்ணாங்க, அது மாதிரி அதனால் அவங்க செத்து போயிட்டாங்க, அதனால அவர் பேரில் கேஸ் போடணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வழக்கமாக என்ன பண்ணுறதுன்னா, இது மாதிரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் வந்துன்னா இந்த டாக்டர்னுடைய ஹாஸ்பிட்டலினுடைய மெடிக்கல் ரெக்கார்டெல்லாம் கொடுங்க, டாக்டர் எழுதி கொடுத்ததெல்லாம் கொடுங்க, எல்லாத்தையும் ஒரு டாக்டருடைய பேரையும் ஹாஸ்பிட்டல் பேரையும் எடுத்துட்டு எங்களுக்கேன்னு ஒரு 6-7 டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக அனுப்பிச்சு இதை பார்த்துட்டு இந்த கேஸ் ஷீட்டை பார்த்துட்டு டாக்டரோடைய மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்போம். அவங்க வந்து ஆமாம் இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தான் இது சொன்னாங்கன்னா தான் மேலே இது பண்ணுவோம். ஒருத்தர் மெடிக்கல் நெக்லிஜென்ஸால் பாதிக்கப்பட்டா அவருக்கு நிவாரணம் கிடைக்கவும் நியாயம் கிடைக்கவும் தேவைப்படக்கூடிய வழிமுறைகள் நெறிமுறைகள் இது எல்லாத்தையும் சில வருஷங்களாகவே அரசாங்கம் சரியாக உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் பல பேருக்கு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஏற்பட்டால் யாரை அணுகுவது, எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பது அப்படிங்கிறத பற்றின புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் மெடிக்கல் நெக்லிஜென்ஸால பாதிக்கப்படும் போது உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? மருத்துவர்கள் மீதோ மருத்துவமனை மீதோ புகார் கொடுக்கறதுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி, ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரியான எல்லா ஆவணங்களும் கையில இருக்கிறது நல்லது.
3 இடங்கள்ல புகார் கொடுக்க முடியும். சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலாம், இல்லனா கன்சியூமர் கோர்ட்ல வழக்கு பதிவு செய்யலாம். டாக்டர் மீது துறை ரீதியான ஆக்ஷன் எடுக்கணும்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல புகார் கொடுக்கலாம். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பற்றி இப்போ பொதுமக்கள் கிட்ட பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது மாதிரியான ஒரு பிரச்சனை வருகிற போது சரியான ஃபோரம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இழப்பீட்டு தொகையை பெறுகிறவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கும் குறைவுதான் அப்படின்னு சொல்றாங்க. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் வீடியோ கேம்ஸ்ல ரொம்ப அடிக்டிவா இருக்காங்க அப்படின்னு பரவலாக எல்லாராலும் சொல்லப்படுகிறது. ஆனா சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈக்காடுங்கிற கிராமத்துல ஒரு பையன் இந்த வீடியோ கேம்ஸை வாங்குறதுக்காக ஒரு கொலையே செஞ்சுட்டான் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டப்போ உண்மையிலேயே பதற்றம் அதிகரித்தது. சுவாரஸ்யமான விளையாட்டு. தொலைக்காட்சி பெட்டிக்குள்ள நாமே உள்ள போய் அணு அணுவா ரசிக்கிற மாதிரியான உணர்வு. புறச்சூழல் எதுவுமே நமக்கு உரைக்கிறதில்ல. இந்த வீடியோ கேம்ஸ் நிறைய பசங்களை கவர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல ஆச்சரியம் எதுவும் இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிராமம். இங்க வசிக்கிறவங்க ராஜம் நர்ஸ். இறந்து போன ராஜம் நர்சம்ன்றவங்க எங்கள் தெருவில் தான் வசித்து வராங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து அவங்க காணோம். இது என்றைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் 11ஆம் தேதி சம்பவம் நடந்த மறுநாள். வீட்டு திறந்துருக்கு, வீட்டுள்ள என்ன தான் நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் பருப்பு எரிஞ்ச நிலையில் ரொம்ப கருகி போயிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக எரிஞ்சுன்னு இருந்தால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஆகி போயிருக்குங்க. வீட்டில் தனியா இருந்த ராஜம் நர்ஸ் எப்படி காணாம போயிருப்பாங்க? போலீஸ் விசாரணையில சந்தேகம் அதே தெருவுல வசிச்ச பாஸ்கர், சரிதா அப்படிங்கிற கணவன் மனைவி மேல திரும்பிச்சு. பணத்துக்காக இவங்க ராஜம் நர்ஸை கொலை செஞ்சதா குற்றம் சாட்டி போலீஸ் இவங்கள இப்போ கைது செஞ்சிருக்கு. இவங்களோட ஒரு 14 வயசு பையனும் இந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கான். கைது செய்யப்பட்ட அந்த பையன் வீடியோ கேம்ஸ் வேணும்னு ரொம்ப நாளா அவங்க வீட்டுல கேட்டுக்கிட்டே இருந்தானா. எனக்கு ஏற்கனவே கேட்டிருப்பேன், வீடியோ கேம் கேட்டிருக்கான் சார். அப்பா வீடியோ கேம் வாங்கி போகிறா, வீடியோ கேம் வேணா இல்லை கடன் ஜாஸ்தியாக இருக்குதுரா, கஷ்டமாக இருக்குதுரா, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, வாங்கி தரேன்டான்னு சொல்லியிருக்கேன் வீடியோ கேம். ரொம்ப நாளாக கேட்டிருக்கான், என்னண்டா 6 மாதமாக கேட்டிருக்கான் அந்த வீடியோ கேமு. அது வந்து எவ்வளோன்னு கேட்டேன் நான். சரி 150 ரூபா தான் போகுது, ஃபேன்சி ஸ்டோரில் இருக்குமே வாங்கி கொடுத்தேன் பார்த்தேன். அப்போ அது 7000ப்பா, இது சந்தோஷம் அண்ணா கூட வச்சுன்னு இருக்கு, அதை எங்கள் தங்கச்சி பையன் வச்சுங்க, அது வாங்கி அடப்பா 7000 நம்ம எங்கே போகிறது, வாங்கி தரேன்டா இருடா, கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது என்ன. இந்த சிறுவனோட வீடியோ கேம்ஸ் ஆசையை பயன்படுத்தி அவனையும் இந்த கொலையில உடந்தையாக்கிட்டாங்கன்னு சொல்லுது காவல்துறை. போலீஸ் விசாரணையில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இவன் வந்து இந்த அம்மாண்ட ஏதோ வீடியோ கேம்ஸ் கேட்ட மாதிரியும் இதுக்காக தான் இவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க. அந்த பையன் தான் பிளான் பண்ணிடுறான், எனக்கு 10,000 ரூபா தேவை, நான் எனக்கு 10,000 ரூபா கொடுத்துரு, அந்த ஆயா வந்து செயினும் கம்பளம் போட்டுக்குது, நான் அடிச்சிடலாம், அடிச்சிட்டோம்னா எனக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு மீதி காசு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி இது கிட்டத்தட்ட 2-3 வாரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பணத்துக்காக கொலை செய்ய துணிகிற கணவன் மனைவி சாதாரணமா ஊர்ல எல்லார்கிட்டையும் இவ்வளவு காலம் பேசி பழகி வாழ்ந்துட்டு இருந்தத இப்போ பயத்தோடு நினைச்சு பாக்குறாங்க இந்த ஊர் மக்கள். அவங்க 3 மாதம் ஆச்சுங்க வந்து டெய்லி ஸ்கூல் கூட்டின்னு போவாங்க வருவாங்க, சமையல் கட்டி கொடுப்பாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க மேலே ஒரே ஒரு பாயிண்ட் டவுட் கூட வராதுங்க. வீட்டுக்கார் வந்தால் உடனே வீட்டுக்கு போய் டீ போட்டு கொடுக்குறது, எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாரு நான் போயிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவருக்கு இப்படி பேசினா பிடிக்காது, அப்படி பேசினா பிடிக்காதுன்னெலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு கொடூரமானவங்கன்னு அவங்க என்னால் நான் நினைக்கும் போது எனக்கு நெஞ்சே பதறுதுங்க. ஒன்று இப்போ யோசிக்கும் போது அப்போ எந்த டவுட்டும் வராமல் இப்போ யோசிக்கும் போது தான் ஒன்று பயமாக இருக்குது. அந்த பொண்ணு மறுபடியும் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் என் குடும்பத்தோடு வந்து நான் கண்டிப்பாக தீ குளிப்பேன். நான் என்னால் வந்து இதுக்கு மேலே தனியாக என்னால் இருக்க முடியாதுங்க. வீடியோ கேம்ஸ் மேல ஆசை இருந்தாலும் அதுக்காக கொலை செய்யற அளவுக்கு எங்க பையன் கொடூரமானவன் இல்ல, அவன் நிரபராதி அப்படின்னு சொல்றாங்க சிறுவனோட பெற்றோர்.
பையனை கேட்டுன்னு அங்கே போய் நாங்கள் பையனை பார்த்துருக்கோம் சீர்திருத்த பள்ளியில் என்னடா நடந்ததுன்னு ஏன்டா போனேன் இதுன்னு கேட்டிருக்கு. இது மாதிரிலாம் எனக்கு தெரியாதுப்பா, பழியெல்லாம் என் மேலே போட்டிருக்காங்க. எல்லாம் அம்மிக்காலாம் யார் அப்படின்னா பாஸ்கர் தான் எல்லாம் போட்டிருக்காங்க. பாஸ்கர் தான் அம்மிக்கால் எடுத்து எல்லாம் அடிச்சு பண்ணியிருக்காங்க. என்ன தான் ரத்த கரையில் தொடக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லி. பழி மேலே அந்த பழி கிடையாது சார். பையன் வந்து திட்டம் மட்டும் இட்டுன்னு போயிடுவோம் கொலைக்கு. இது பையனுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அதனால எங்கள் பையன் நிரப்பறதை நம்ம இதுலேருந்து சொல்கிறோம். நம்ம பையன் மேலே அந்த மாதிரி தான் தப்பு கிடையாது. இது எப்படி டெக்னாலஜியையும் அது தரக்கூடிய வசதிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி வீடியோ கேம்ஸ் போன்ற விளையாட்டுகளிலிருந்து முற்றிலுமாக நம்முடைய பிள்ளைகளை ஒதுக்கி வைக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு சரியான கண்காணிப்பு தேவைப்படுகிறது. சரியான வழிமுறைகளின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியிருக்கு. அவங்க அதில் அப்சஸ் ஆகாமல் இருக்கணும்னா பேரண்ட்ஸ் என்னென்ன செய்யணும்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. சினிமா, டிவி, இன்டர்நெட் இது ஏற்படுத்துகிற தாக்கம், இது எந்த அளவு மக்களை அடிக்டிவாக மாற்றுகிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விவாதங்கள், டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் கவனிக்கப்படாத ஒரு முக்கியமான செக்மெண்ட் அப்படிங்கிறது வீடியோ கேம்ஸ். இந்த சினிமா, டிவி, இன்டர்நெட்டை விட இந்த வீடியோ கேம்ஸுங்கிற விஷயம் பிள்ளைகளை ரொம்ப அடிக்டிவ் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் அல்லது பிளே ஸ்டேஷன் இதுல எப்பவும் மூழ்கி கிடக்கிற வீடியோ கேம்ஸ் மேல அதீத மோகத்துல இருக்கிற சிறுவர்களை கவலையோட தான் பாக்குறாங்க அவங்க பெற்றோர். ஆனா விளையாடக்கூடாதுன்னு கண்டிச்சா பசங்க வேற எங்கேயாவது போய் திருட்டுத்தனமா விளையாடுறாங்க, கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. 1வது படிக்கும் போதுலேருந்தே இந்த கேம்லாம் விளையாடுவான். எவ்வளோ தடவை கேட்டு பார்த்துறாங்க. இது வரைக்கும் நான் ஒரு கேம் கூட அவனுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. இப்போ வந்து 6ஆம் வகுப்பில் வந்து எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்துகிட்டு இருக்கான் அவன். அதனால் வந்து இப்போ ஒரு 6500 கொடுத்தா அவனுக்கு இந்த ஒரு ப்ளே ஸ்டேஷனை வாங்கி கொடுத்தா அவனுக்கு பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. நடுவில் இந்த சிடி கேட்பான், அதையும் வாங்கி கொடுப்பேன். கண்ணை சிமிட்டாமல் பார்த்துன்னு இருக்கிறான். அதனால் வந்து கண் இது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கொஞ்சம் பயம் எனக்கு. குழந்தைங்க எவ்வளோ கேம் விளையாடுறாங்க, வெளியில் வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க, வாலிபால் ஆடுறாங்க, பேட்மிண்டன் ஆடுறாங்க. அதுக்கெல்லாம் கூட போக மாட்டேறான். இப்போ ஃபுல்லில் 8 ஹவர் 9 ஹவர்னாலும் கேமில் தான் உட்காந்துட்டு இருக்கான். நகரத்தோட இறுக்கமான கான்கிரீட் வாழ்க்கை, அதில் தொலைந்து போன விளையாட்டு மைதானங்கள், அப்பா அம்மாவோட பிள்ளை வளர்ப்பு மீதான அலட்சியம், இதுதான் வீடியோ கேம்ஸ் சிறுவர்கள் மேல அதீத ஆதிக்கம் செலுத்த காரணம்னு உளவியலாளர் நம்பி சொல்றார். அந்த காலத்துல என்ன பார்த்தா பெரும்பாலும் வந்து குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா நாளும் டெய்லி ஈவினிங்கில் போய் விளையாட சொல்லி வருவாங்க. எல்லா ஸ்கூல்லையும் கிரவுண்டு இருக்கும். போய் கம்பல்சரியாக விளையாட்டு வர சொல்கிற பெற்றோர்கள் ரொம்ப பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாம் அந்த விளையாடுறதுக்கே கிரவுண்டே இல்லாத ஸ்கூல் நிறையா இருக்குது. சாயங்காலம் ஆனோன்னு 5 மணிக்கு அவனை டியூஷனுக்கு போக சொல்ல வேண்டியது. பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா தங்களோட குழந்தைகளுக்கு வந்து விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாட சொல்லணும். நல்லா போய் ஸ்கூலில் கிரவுண்டில் விளையாண்டானா, விளையாடுறதுக்கு வீடியோ கேம் வச்சுட்டு விளையாடுறது விளையாட்டு இல்லை. நல்ல உடல் அசதி வர அளவுக்கு நல்ல விளையாட்டு விளையாடுறானா 1 மணி நேரம், அது வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி படிக்க உட்காரானா அப்படிங்கிற பார்க்குற ஒரு இது வேணும். அவனை பற்றி கண்டுக்காமல் சில பேர் சாயங்காலம் 5 மணி ஆனோடனே நீ டியூஷனுக்கு போ, அங்கே போன்னு சொல்ல அவனுக்கு அந்த படிப்பையில விளையாண்டு திருட்டுத்தனமாக உட்காந்துக்கிட்டு அவன் அந்த வீடியோ கேம் விளையாடுறது தான் பிரியப்படுறான். அங்கே இது ஒரு விதத்தில் பெற்றோர்கள் காரணம். அப்பா அம்மாவே வந்து மொபைல்லையும் இன்டர்நெட்லேயும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்நேரமும் எப்படி பிள்ளைகளை கண்டிக்க முடியும்? ஸோ அதனால் அவர்களும் தங்கள் ஒரு நல்ல முன் உதாரணங்களாக மாற வேண்டும். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வீடியோ கேம்ங்கிறது வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடியோ கேம்ங்கிறது முற்றிலும் வேற. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோ கேமில் ஒரு விளையாட்டை விளையாடுறவர் நாம் ஒரு விளையாட்டு தான் விளையாடுறோம் அப்படிங்கிறத மறந்து அதற்குள்ளே இருப்பதாக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபீல்டில் வீடியோ கேம்ஸ் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ட்ரெண்டில் குழந்தைகள்கிட்ட நீ வீடியோ கேமே விளையாடாத அப்படின்னு முற்றிலுமாக சொல்லிவிட முடியாது. எப்படி ஒரு டிவி பார்க்குறப்போ இதெல்லாம் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோமோ, இன்டர்நெட்டில் பிள்ளைங்க என்னென்ன சைட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்கன்னு ஒரு சின்ன கண்காணிப்பு வைக்கிறோமோ, அது மாதிரி குழந்தைகள் வீடியோ கேம் விளையாடும் போதும் எவ்வளோ நேரம் விளையாடுறாங்க, என்னென்ன மாதிரி விளையாட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு பெற்றோர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.